ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிரெட் பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெறும் 4 பிரெட் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது ரெசிபி செய்யணும்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சாப்பிடணும், ஃபில்லிங்காக சாப்பிடணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இதில் நீங்கள் ஒரு பக்கோடா சாப்பிட்டீங்கனாலே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே 6 பிரெட் எடுத்திருக்கேன். பிகாஸ் நான் பேட்டர் அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு 4 to 6 பிரெட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்க 3 விசில்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், இஞ்சி, 10 to 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ½ லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கிரீன் சட்னி ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாயில் பண்ண பொட்டேட்டோஸ்லாம் நல்லா தோல் உரிச்சுக்கோங்க. உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததும் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, 1 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல 2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், இது ஆப்ஷனல் தான், நீங்க வேணானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா திக்கா ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் எடுத்துக்கோங்க. பிரெட் எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்க கிரீன் சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வைக்க போற 2 பிரெட்லயும் கிரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோ மசாலாவை எடுத்துக்கோங்க. அதை அப்படியே பிரெட் மேல வச்சுக்கோங்க. நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நீங்க உள்ளுக்க ஸ்டஃபிங்க்கு எந்த சாஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், எது வேணாலும் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர்ல டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணிட்டு எடுக்கும் போது பார்த்து எடுங்க. பிகாஸ் பிரெட் ஓவர் வெயிட்டா இருக்கும், ரொம்பவே சாஃப்ட் ஆயிரும். ஸோ பார்த்து எடுங்க. எடுத்துட்டு ஆயில் ஹீட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா டபுள் சைட் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும். அப்போ நீங்க எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வந்திருக்கு. இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, உள்ளுக்கு ஸ்டஃபிங்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த பக்கோடால உள்ளுக்கு வச்சிருக்க ஸ்டஃபிங் மசாலா நீங்க ஃப்ரை பண்ணியும் செய்யலாம், இல்லைன்னா ராவா என்ன மாதிரியும் ரெடி பண்ணலாம். எப்படி செஞ்சாலும் டேஸ்டா தான் இருக்கும். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியை நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு எப்படி வேணாலும் நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.